ஹலோ ஹாய்ங்க. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறதில்ல. இன்னைக்கு நாள் 8. நேற்றே நம்ம ஊருக்கு வந்து நல்லா உறங்கிட்டு மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்கு கிளம்பிட்டேன். மேரேஜ் நம்பர் 1 இவர் நம்ம காலேஜ் நண்பர். வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மேரேஜ் நம்பர் 2க்கு கிளம்பியாச்சு. இவர் நம்ம 10th ஸ்கூல் நண்பர். மெமரியாக எங்கள் 10th கிளாஸ் செக்ஷன் பின்னு போட்டு ஒரு ரிங் கொடுத்துட்டு அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 15 மெம்பர்ஸ் அந்த மேரேஜுக்கு போயிருந்தோம். அப்படியே வெதர் செம்மையாக இருந்ததுனால காரை தூக்கிட்டு குற்றாலம் போகலான்னு கிளம்பி வர்ற வழியில் ஒரு ஆட்டோ செம்ம ஆக்சிடென்ட்டாக இருந்தது. நேரில் பார்த்த அந்த எஃபெக்டில் ஹார்ட் பீட்டே ஒரு செகண்ட் நின்று போச்சு. நல்ல வேளை யாருக்கும் எந்த அடியும் இல்லை. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு வி ரெஸ்யூம்ட் அவர் ட்ரிப். ஹோட்டல் பிலாலில் பரோட்டா வாங்கிட்டு ஒரு தரமான பிரைவேட் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். எல்லா ட்ரிப்லையும் ஒருத்தன் மட்டும் ஆடுன்னு அவுட்டாக இருப்பாப்ல. அந்த மாதிரி எங்கள் கேங்கில் இவர் அப்படியே கல்யாண மாப்பிள்ளை கேட்டப்லேயே சுற்றிட்டு இருந்தா. அப்படி உங்கள் கேங்லேயும் இப்படி யாராவது இருப்பாங்க, அவங்கள வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணி விட்டு போங்க. அப்படியே ஃபால்ஸில் ஃபன் பண்ணிட்டு ஒரு 1 hour உலகம் மறந்து நிம்மதியாக இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு செம்மையாக வைப் ஆகி நாங்கள் வாங்கின சாப்பாடை உட்காந்து சாப்பிட போன அடுத்த ஸ்பாட் கேரளம். நான் இந்த கேங்கோட லாஸ்ட்டாக இப்படி சுற்றினது என்னோட 10th ஃபேர்வெல் அன்னைக்கு. ஆஃப்டர் 11 years திஸ் டே கேம் அகைன். இந்த ஸ்பாட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்ற வழியில் சிப்ஸ்லாம் ஒரு இடத்துல பர்ச்சேஸை போட்டுட்டு நைட் டின்னரை புளியங்குடியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு செம்ம டயர்டில் ஒரு ஹோல்சம் டேவை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கான டேவை முடிச்சுக்கிட்டேன். பாய் பாய்.